வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெறுவதில் முறைகேடு நடைபெறாமல் இருக்க வாடகைத்தாய் ஒழுங்குமுறை சட்டம் 2021 கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நடைமுறைக்கு வந்தது. அதில் தம்பதிக்கு திருமணம் முடிந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்க வேண்டும். குழந்தை பெற இயலாததற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். வாடகைத்தாய் குழந்தை பெற விரும்பும் தம்பதியின் உறவினராக இருக்க வேண்டும். அவர் திருமணமாகி ஏற்கனவே குழந்தை பெற்றவராக இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட விதிகள் உள்ளன. இந்த விதிகளை மீறி கணவரை பிரிந்து வாழும் பெண்கள் இளம் கைம்பெண்களை மூளைச்சலவை செய்து போலி ஆவணங்கள் மூலம் அவர்களை வாடகைத்தாயாக மாற்றி லட்சக்கணக்கில் பணம் பார்த்த பெண் தரகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை பெண்ணுக்கு வாடகைத்தாயாக முயன்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டார். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் மாவட்ட வாடகைத்தாய் மருத்துவக் குழு கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. வாடகைத்தாய் குழந்தை பெற்றுக் கொடுப்பதற்காக விண்ணப்பித்திருந்த திருவொற்றியூரைச் சேர்ந்த 26 வயது தமிழரசி ஆஜரான போது அவரிடம் விசாரணை செய்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். தமிழரசி சமர்ப்பித்த ஆவணத்தை சரிபார்த்த போது கார்த்திக் என்பவரோடு திருமணம் நடைபெற்றதாக போலியான பத்திரிகையை ஏற்பாடு செய்ததும் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் தனக்கு 1 குழந்தைதான் உள்ளது என்றும் தாயின் பெயரை மாற்றி பெரியம்மாவின் பெயரை சேர்த்து பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ததும் தெரிய வந்தது. தமிழரசி, அவருக்கு உடந்தையாக இருந்த இடைத்தரகர் மஞ்சு, இவர்களுக்கு உதவிய தனியார் கருத்தரிப்பு மையத்தில் கவுன்சிலிங் செய்த வீரசக்தி ஆகிய 3 பேரையும் மருத்துவத்துறை அதிகாரி இளங்கோவன் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீசாரின் விசாரணையில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த தம்பதியினர் அடையாறில் உள்ள தனியார் கருத்தரிப்பு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்தனர். கோவை பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லை என மருத்துவர்கள் சான்றிதழ் அளித்ததால் வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள அந்த தம்பதி முடிவெடுத்தனர். இதற்காக தனியார் கருத்தரிப்பு மையம் கவுன்சிலிங் பிரிவில் பணிபுரிந்து வந்த வீரசக்தி என்பவர் மூலமாக தமிழரசி, மஞ்சு ஆகியோரை அணுகியுள்ளனர். குழந்தை பெற்றுக் கொடுக்க 5 லட்சம் ரூபாய் என பேசி முடித்துள்ளனர். இதற்கு அனுமதி பெறும் வகையில் 3 மாதங்களுக்கு முன்பு டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மாவட்ட வாடகைத்தாய் மருத்துவக் குழுவிடம் அவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்கள் நடத்திய தீவிர விசாரணையில் தமிழரசி, மஞ்சு இருவரும் போலியான ஆவணங்களை கொடுத்தது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் தனியார் கருத்தரிப்பு மைய ஊழியர் வீரசக்தியை விசாரணைக்கு அழைக்கும் போது வரவேண்டும் என்று எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியுள்ளனர். கைதான பெண்களின் பின்புலம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் இடைத்தரகர் மஞ்சு கணவரை பிரிந்த இளம் பெண்கள், இளம் கைம்பெண்களை மூளைச்சலவை செய்து போலி ஆவணங்களை தயாரித்து வாடகைத்தாயாக மாற்றி வருவது தெரிய வந்துள்ளது. இதனால் இதுபோல் எத்தனை பெண்களை போலி ஆவணங்கள் மூலமாக வாடகைத்தாயாக மாற்றியுள்ளார் என்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மோசடி ஆவணங்கள் மூலம் வாடகைத்தாயை அமர்த்திய விவகாரத்தில் தனியார் கருத்தரித்தல் மையங்களுக்கு தொடர்பு உள்ளதா என்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.